ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குரல் என்ன இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அவ்வளோதான், சுத்தமாக அவுட் ஆஃப் ஆர்டர். இந்த இந்த சீசன் இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மட்டும் இல்லை, பசங்க எல்லாத்துக்குமே பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்குது. இந்த கிளைமேட் வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகுது, கிளைமேட்டிக் சேஞ்சஸ், தண்ணி மாறுறது, அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். மழை வெள்ளம் எல்லாம் எப்படி இருக்குது? இன்னும் மழை இருக்கா? ஆக்சுவலாக வந்து உங்கள் ஏரியாவில் மழை இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி அடுத்து ஒரு மழை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இது வந்து நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு பருவமழை. அதனால் கண்டிப்பாக நமக்கு டிசம்பர் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரிகாஷன்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. வெந்நீர் சாப்பிடணும் பசங்க, ஆற வச்ச வெந்நீர் குடிங்க. வெயில் எவ்வளோ வேணாலும் நம்ம சமாளிக்கலாம், ஆனால் மழையை நம்மளால் சமாளிக்க முடியாது. அந்த கோல்டு, அப்புறம் இந்த தண்ணி சேர்ந்து இங்கெல்லாம் வலி, இதெல்லாம் எல்லாருக்கும் வரும். வீட்டில் வந்து சித்தரத்தை, அப்புறம் இந்த துளசி, கற்பூரவல்லி, ஓமம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி நான் என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஃபீவர் இருக்குது. அந்த ஃபீவர் வந்து ரெடியூஸ் ஆகலை. மாத்திரை போட்டால் கேட்குது, இல்லைன்னா இல்லை. நம்மக்கிட்ட தான் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கேன். முதல்ல டோலோ ஒன்று போட்டுக்கலாம், ஒரு ஜுர மாத்திரை போட்டுக்கலாம், அப்படியே தான் நம்ம இருக்கோம். இன்னும் டாக்டர்கிட்ட போய் நம்ம செக் பண்ணி ப்ரிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுற பழக்கம் இன்னும் வரல. டோலோ போட்டேன், பட் வேலைக்கு ஆகலை. பார்க்கலாம், நாளைக்கும் ஒர்க்கிங்கு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு, இன்றைக்கி போட்டுட்டு இது பண்ணலான்னு. பட் நம்ம ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பயப்பட வேண்டாம். முடியல அப்படின்னு படுத்தா மட்டும் நம்ம கொஞ்சம் பயப்படலாம். ஸோ நான் எப்போ ஜொமேட்டோவுக்கு ஆன் பண்ணிட்டேன். என்ன பண்ண போகிறேன், வந்து நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ வே. ஆக்சுவலாக நான் 2 கான்செப்ட் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா இந்த க்ரீன் கலர் இருக்கும், அதை பார்த்து தான் பேசணும்னு ஐஷு சொல்வாள். ஆனால் அதை பார்த்து எனக்கு வந்து பேச தெரியல. நான் என்னையே பார்த்து பேசுகிறதுனால நான் எங்கேயோ பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கு. ஸோ 2 கான்செப்ட் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து அன்னாச்சி பழம். நான் கமெண்ட்டில் கேட்குறேன், ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரெசிபியை தான் நான் திரும்ப பண்ணணும், ஏன்னா அதுக்கு மேலே பழம் பொறுக்காது. அடுத்தது சூப்பர் கண்டென்ட் ஒன்று வச்சுருக்கேன், அது நான் லைவாக உங்களுக்கு போடுறேன். அது சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. காத்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் நறுக்கினேன்னா அது அப்படியே பசங்க டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு போயிடுச்சுங்க. எனக்கு வந்து இந்த ஆப்பிள் வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டாலாம் பிடிக்காது, ஆப்பிளே பிடிக்காது. பட்டு வேறு வழி இல்லை, நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால ஜூஸ் போட்டால் பிடிக்காது. ஸோ அப்படியே தான் சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆப்பிள் பாருங்க, இதை நறுக்கணும்னு பார்த்தா பரவாயில்ல, பல்லு தான் இருக்கேன். அப்புறம் பூண்டு தோல் உரிக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு வந்த உடனே நான் வந்து அடுப்பில் பருப்பு போட்டுருவேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுட்டு, இது டிஃபன் சாம்பார் அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பைத்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணலாம். தோரம்பருப்பு கூட கரண்டி எடுக்கிறேன். டிஃபன் சாம்பார் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தோரம்பருப்பு கூட கொஞ்சம் பைத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடயே வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் பெருங்காயம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு வேக வச்சோன்னா நல்லா மலர்ந்து வெந்திருக்கும். சரிங்களா சாம்பாருக்கு? ஸோ இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூண்டை உரிச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நறுக்கின கத்தியே இதை தொட்டுட்டேன்னா ஆப்பிள் வந்து வெங்காய வாசனை அடிக்குது. முதல்ல பூண்டை உரிச்சு போடலாம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு வந்து உரிச்சாச்சு. நல்லா பொடி பூண்டு வாங்கிட்டு வந்துட்டார் இந்த தடவை. சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொன்னார். கடைசியில் பொடி ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா நறுங்க. இது பார்த்தீங்களா, முருகரை கூப்பிட்டா தான் வேலைக்கு ஆகுது. இதில் போட்டுடலாம். இப்போயே பாதி மலர்ந்துருச்சு. இருங்க, இப்போ வந்து இது கூட நான் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறேன்னு பார்க்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் குழம்பு பொடி, அதான் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் மஞ்சள் பொடி போட்டுட்டேன். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி இதையும் போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 5 சவுண்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி கொட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாமா? ஆமாம், ஏன்னா நம்ம பைத்தம்பருப்பு போட்டதுனால கொஞ்சம் வந்து இது வந்து கெட்டியாகிடும். ஸோ கொஞ்சமாக தான் நம்ம புளி தண்ணி விடுவோம். இதை அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 சவுண்டு வந்ததுன்னா சாம்பார் ரெடி. இறக்கி கடைஞ்சிட்டு புளி தண்ணி ஊற்றி
கடுகு உளுந்த மாதிரி போட்டு தாளித்து கொட்டிடலாம். கருவேப்பிலெல்லாம் போட்டு ஆர்டர் வந்துச்சுன்னா சட்னி அரைச்சிட்டு மாவு இட்லியோ தோசையோ ஊற்றி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக கிளாஸ் எடுக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த இருமல் வரும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கிளாஸில் மாஸ்க் போட வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. ஏன்னா பசங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால. ஸோ இந்த ஆப்பிள் தான் இப்போ நான் சாப்பிட போகிறேன். அப்படி ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த பசங்களுக்கு, அதாவது பசங்கள் அப்படின்னா இந்த 13, 14 to 16, 17 இந்த கேட்டகரி, அதுவும் எஸ்பெஷலி இந்த 9, 10 அந்த கிளாஸஸ் குக்கர் கூப்பிடுது பருப்பு வெந்துச்சு. இந்த குழந்தைகளுக்கு படிப்பை தாண்டி, அதாவது எஜுகேஷன் தாண்டி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த குழந்தைகள் அதை வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு டாஸ்காக இருக்குது. இதை நான் இன்றைக்கி ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் கிளாஸ்க்குள்ளே ஒவ்வொரு குழந்தையோட ஃபேஸ் ரீடிங் ஏதோ ஒரு கவலையோடு தான் உட்காந்துட்டுருக்கு. எந்த குழந்தையும் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக கிளாஸில் ஜாலியாலாம் இருக்க மாட்டேங்குது. அவங்க வந்து பிரேக் டயத்தில், லன்ச் ஹவரில், பிடி பீரியடில், அந்த பீரியடில் அப்போல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மற்றபடி சப்ஜெக்ட்ஸ் ஓரியன்ட் பீரியட் வரும்போது, அந்த கிளாஸஸ்லாம் வரும்போது அவங்களுடைய மென்டாலிட்டியை ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது வந்து முன்னெல்லாம் வந்து காம்படிஷன் இருக்கும், நம்ம பெஸ்ட்டு மார்க் வாங்கணும், ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும். இப்போ இல்லை, ஒரு லிமிட். அவங்க வந்து நம்ம இவ்வளோ எடுத்தால் போகிறோம், பாஸ் மார்க் வந்தால் போகிறோம். அவங்க என்ன கேட்டகரியில் என்ன மைண்டில் இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ என்ன தான் நம்ம சைக்கலாஜிக்கலாக அவங்களோட மூவ் பண்ணாலும் 2 கை தட்டினா தானே ஓசை. நான் மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன்னா எப்படி? அந்த குழந்தைங்களும் வரணும். நீங்களும் குழந்தையாக மாறுங்க. சப்கோர்ஸ் நாங்கள் டீச்சராக மட்டும் இல்லை, குழந்தையாகவும் அவங்களோட ஃப்ரெண்டாகவும் எல்லாமாவே மாறுறோம். அப்போல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. பட்டு பாடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது எங்களோட ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுடுறாங்க. அப்போ எங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் போர்டு எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சு. சிபிஎஸ்சி போர்டு டைம் டேபிள் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். February 17 ஆரம்பிக்குது. அப்போது ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது. அகாடமிக் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. இப்போ தான் எவாலுவேஷன் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அடுத்த அகாடமிக்கு ஆரம்பித்து அடுத்த போர்டு எக்ஸாம் டைம் டேபிளும் வந்துருது 26. ஸோ காலங்கள் போயிட்டே இருக்கே தவிர இந்த காலங்களில் என்ன மாற்றம் இருக்குது எப்படின்னா, காலநிலை மட்டும்தான் மாறுதே தவிர பசங்களோட அந்த ஆட்டிடியூட், பசங்களோட அந்த ஸ்கூல் அப்படிங்கிற என்விரான்மெண்ட் டோட்டலாக அவங்களுடைய அடுத்தடுத்து வர காலகட்டங்களில் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்கக்கிட்ட என்ன மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதை வந்து தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு ஐடியா மாதிரி தான். ஸோ என்ன மாதிரி இருக்கிற டீச்சர்ஸ்க்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு வந்து பாதாம், முந்திரி, திராட்சை இது எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். அது டப்பாவில் போட்டு டப்பர்வேர் டப்பாவில் தான் போட்டு வச்சுருந்தேன். எறும்புக்கு எங்கேருந்து தான் கிடைக்கும்னு தெரியல. அந்த டப்பாவோட அது மூடி வச்சுருந்தா கூட அது உள்ளே அந்த குட்டி எறும்பு எப்படியோ உள்ளே போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எடுத்து இன்னைக்கு க்ளீன் பண்ணிடலான்ட்டு எடுத்து போட்டேன். ஆக்சுவலாக பாயசம் வைக்கலான்றதுக்காக தான் அந்த டப்பாவே திறந்தேன். பார்த்தா பொடி எறும்பு. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா பாருங்கள். ஈவினிங் வந்தோன்னா வீட்டில் இந்த மாதிரி வேலை, அதை பாருங்கள், நான் கை வச்சு காமிக்கிறேன். வேலைகள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜொமேட்டோவும் ஆன் பண்ணிட்டேன், முடியல. சரி, இது இப்படியே விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பாதாம்லாம் வந்து வீணாக போயிடும். பால் சூடாக காஞ்சிருந்தது, அந்த தட்டை அது மேலே வச்சு எறும்பு ஓடட்டும்னு விட்டேன். அதுக்குள்ளே ஆர்டர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி வந்து வேக வச்சுருந்தேன். இது வந்து பொடி இட்லி காம்போ தான் வந்திருந்தது பாருங்கள். நம்ம ஜொமேட்டோவில் பத்தூஸ் கிச்சனில் பொடி இட்லி இப்படி தான் பேக்கிங் ஆகும். பொடி இட்லி கூட கொஞ்சம் ஆனியன், கொத்தமல்லிலாம் போடுவேன். இதுதான் வந்து ஐடி நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க காமிக்கிறேன். இது வந்து சட்னி பேக் பண்ணி வச்சுட்டேன், சாம்பார் பேக் பண்ணி வச்சுட்டேன். காம்போ அப்படின்னும்போது 8409 தோசை, அதுக்கப்புறம் பொடி இட்லி, சாதா இட்லி வந்திருந்தது. அப்புறம் அதை பேக் பண்ணி முடியறதுக்குள்ளே ஒரு ஆனியன் ஊத்தப்பம் வந்துருச்சு ஆர்டர். ஸோ
ஆனியன் ஊத்தப்பத்தையும் ஊற்றி வச்சுட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இது என்ன பண்ணுவேன்னா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே பொடி தூவி கொஞ்சம் கொத்தமல்லி, நெய், ரா ஆனியன் போட்டு தான் பேக் பண்ணுவேன். மாவு இவ்வளோ தான் இருக்குது. மாவு தீர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு ஆர்டருக்கு தான் வரும். புளிக்காத மாவு தான் உள்ளே இருக்குது. சட்னி கொஞ்சம் இருக்குது, சாம்பார் இருக்குது. இன்னும் 2 ஆர்டருக்கு வரும். சரி, இட்லி மட்டும் நம்ம ஒரு ஈடு ஊற்றி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இட்லி மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா எப்போ ஆர்டர் வந்தாலும் எனக்கு 20 நிமிஷம் டைம் இருக்கும். அதுக்குள்ளே நான் சூடாக தான் இட்லி ஊற்றி தருவேன். இட்லி மட்டும் ஊற்றி வைக்க மாட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 9:45. ஸோ எனக்கு எப்படியும் 10:30 வரைக்கும் 10:30 to 10:45 வரைக்கும் ஹிர்தீஸ் கிச்சனும் பத்தூஸ் கிச்சனும் ஆனில் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஆர்டர் வந்துடும் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஆர்டர் 9010 ஐடி அந்த ஆனியன் ஊத்தப்பம், அப்புறம் பிளெயின் இட்லி. ஆனியன் ஊத்தப்பம் ரெடி பண்ணிட்டேன், பேக் பண்ணிட்டாங்க. சாம்பார் சட்னி ரெடியாக இருக்குது. இது வந்து பிளெயின் இட்லிக்காக டப்பா எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம பேக் பண்ணிடலான்ட்டு. ஸோ மறக்காமல் ஜொமேட்டோவில் போய்ட்டு பத்தூஸ் கிச்சனில் உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுங்கள். பேக்கிங்லாம் இவங்களோட வேலை தான். நைட் டைமாக இருக்கிறதுனால எனக்கு கிளாரிட்டி கிடைக்கல. இந்த மாதிரி தான் ஜொமேட்டோ டேப் ஒட்டி அந்த பேக்கேஜ் வந்து பிரியாத அளவுக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு பேக் பண்ணி தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் பத்தூஸ் கிச்சனை பாருங்கள். சோஷியல் டீம் பத்து சேனல் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஈவினிங் மினி விளாக் தான் நான் போட்டிருக்கேன், இதை பாருங்கள். அடுத்தது வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக ஏதாவது ஆர்டர் வேணும், ஒரு 10-20 பேருக்கு சாப்பாடு வேணும், வெரைட்டி ரைஸ் வேணும்னா மறக்காமல் பத்தூஸ் கிச்சனை காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம்.